ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் சேனல் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சாதா ப்ளவுஸு, நேர் கட்டிங் ப்ளவுஸு 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணுறது எப்படி, ஈஸியாக கட் பண்ணுறது எப்படின்றது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ ஃபார்மல் ஒரு 1 by 1 லைன் பை லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சாதா ப்ளவுஸை எப்படி தைக்கணும் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டிச் பண்ணி அழகாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்னோட பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, இதை ரெண்டையுமே நம்ம ஒன்றா தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஷோல்டரை ஜாயின் பண்ணுறது தான். கவனமாக பார்த்துக்கோங்க. ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி தைக்கிறது. கசன்னு பட்டி ஒரு தடவை, கை ஒரு தடவை, கழுத்து ஒரு தடவை, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஈவனாக இதை முடித்தா இது, இதை முடித்தா இதுன்றது வர்ற மாதிரி உங்களுக்கு நான் அந்த ஸ்டெப்பை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டரை 2 தையல் நம்ம போட்டாச்சு. அடுத்தது கை எடுத்துக்கணும். கைக்கு நான் கொஞ்சம் துணி பத்தலை, ஒரு சென்டிமீட்டர் பத்தலைன்றதுனால 1 சென்டிமீட்டர் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கரபாகன்றதுனால நான் அப்படியே மடக்கி அடிக்கிறேன். இதை நம்ம லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். இது ஹெம்மிங் பண்ண போகிற இடம், அதனால் லாங் ஸ்டிச்சாக இருக்கட்டும். அடுத்த கையும் தைக்கிறோம். அடுத்த கை தைக்கும்போது நீங்கள் இங்கே பின்கை வந்துருந்துச்சுன்னா இங்கேயும் பின்கை இருந்தால் தான் இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா முன்கை பின்கை மாற்றி வர்றதுக்கு வந்துடும். நீங்கள் உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் மீதி இருந்த துணிகளில் நான் ஒரு 4 பட்டி வெட்டி வச்சுருந்தேன். முதல்ல 2 பட்டி வெட்டினேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து இப்போது 2 பட்டி வெட்டி வச்சுருந்தேன். மீதி இருக்கிற துணிகளில் மீதி 2 பட்டி வெட்டி வச்சுருந்தேன். இப்போது ஒவ்வொன்றுக்கும் 2 பட்டியாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் உள்ளே கொடுக்கறதுக்கு இந்த துணியில் மீதி துணி இல்லை, அதனால் நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இது உள்ளே கொடுக்குற துணின்றதுனால நான் வேறு கலர் இருந்ததை யூஸ் பண்ணுறேன். இதை சேம் கலரில் என்கிட்ட ப்ளவுஸ் மெட்டீரியல் எதுவும் இல்லை, அதனால் வேறு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டிச்சை மறுபடியும் சின்னது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கையை ஜாயின் பண்ணியிருக்கிறோம். லாங் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பட்டியை ஸ்டிச் பண்ணுறோம். 2 துணியை உள்ளே கொடுத்து மடக்கி அடிக்கிறோம். அப்போ தான் பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக போடும்போதும் சரி, தைக்கும் போதும் சரி, பார்வைக்கும் சரி, எல்லாத்துக்குமே 4 துணி எப்பவுமே பட்டிக்கு கொடுங்க. துணியை கம்மியாக கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் 4 துணி கொடுத்து பட்டியை தைங்க. இப்போ நம்ம பட்டியையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஹுக் பட்டி, கொக்கி பட்டி, வி பட்டி வைக்கிறதுக்காக வெட்டி வச்சுருக்கேன். இது கொக்கி பட்டி வைக்கிறதுக்காக வெட்டி வச்சுருக்கேன். இந்த 2 எடுத்துக்கலாம். இது கழுத்து பீஸ்க்கு கிராஸ் பீஸ். இந்த கழுத்து பீஸை ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம. ஒரு இன்ட்டு குறி மாதிரி. இப்போ இந்த இது இருக்குதுன்னா இப்படி பெருக்கல் குறி மாதிரி இதை வச்சிங்கன்னாவே உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஓரளவுக்கு ப்ளவுஸ் தைச்சு பழகினவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும். மெத்தடுங்கிறத விட இந்த கிராஸ் பீஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது தெரியும். புதுசாக ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. எல்லாருமே கற்றுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு இருக்கிற கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வரிசையில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதனோட பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு ஈவனாக கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா? இப்போ இதை பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். தைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை பூரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே எடுத்து வச்சுக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது டைம் உங்களுக்கு நல்லாவே சேவ் ஆகும். இப்போ இதனோட உள்பக்கத்தில் நம்ம இங்கே டாட் பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் சென்டர். நம்ம இதை கட் பண்ணாமையே இருக்கோம். அதனால் இதுக்கு டேப் வச்சு அளந்து காமிக்கணும்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு பெரியவங்களோட ப்ளவுஸு. 3 இன்ச்சு, இந்த சென்டர்லேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. பெரியவங்க ப்ளவுஸுக்கு ஒரு 3/4 இன்ச்சு, 1.5 இன்ச்சு அந்த கம்மியான கேப்பே கொடுங்க. ஏன்னா கப் சைஸ் அவங்கெல்லாம் ரொம்ப எடுப்பாக போட மாட்டாங்க. உயரம் 2.5. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு, இது வயசை பொறுத்து இந்த கப் சைஸ்க்கான மார்க் கொடுங்க. ஏன்னா ரொம்ப தூக்கலாக
எடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கான ப்ளவுஸு அவ்வளோ பெருசாக இது எதுக்கு இப்படி கரகாட்டக்காரிக்கு மாதிரி வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். சின்னவங்களாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு, இல்லை இந்த சென்டர் பார்த்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டாட்டை இந்த இடத்துல நம்ம இதை கட் பண்ணதுக்கு முன்னாடியே பிடிச்சிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சன்னமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக கொண்டு வாங்க, அப்படியே சன்னமாக கொண்டு வந்து முடிச்சுருங்க. அடுத்தது அதை முடிச்சுட்டு இதனோட பேக் தட்டை அப்படியே ஓர அடிக்கலாம், நம்ம மடிக்க அடிக்கலாம். அடுத்தடுத்து எப்படி பண்ணணும் லைன் பை லைனாக அப்படிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு தடவை ஓட விட்டுக்கிட்டே அப்படியே ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா லைன் பை லைனாக எப்படி வருன்றது உங்களுக்கு அழகாக எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு 2 ப்ளவுஸ் நீங்கள் லைன் பை லைனாக தைச்சி பழகினீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். கையை எங்கே, பட்டி எங்கே, கழுத்து பீஸ் எங்கே அப்படின்னு ஒவ்வொன்றா தைச்சி முடிச்சுட்டு தேடாமல் லைன் பை லைனாக நம்ம முடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுகளை சின்ன சின்ன பீஸை நம்ம சுற்றி அங்கங்கே காணோன்னு தேடிட்டு இருக்கிறத விட இது தைக்கும் போதே பேக்கில் இந்த ஷோல்டருக்கு நடுவில் எடுத்து இங்கே கீழே நம்ம டக் பிடிப்போம் இல்லைங்களா, இது ஒரு 1/2 இன்ச்சில் பிடிங்க. மேலே வர வர 4 இன்ச் உயரத்துக்கு கொண்டு வந்து முடிச்சிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் தைச்சாச்சு. இப்போ இந்த கையை வந்து நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். பிசுறு இருக்கிற பகுதியாக இருந்ததுன்னா முதல்ல ஒரு சின்ன தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாங் ஸ்டிச் போடுவோம். இது பிசுறு இல்லாத கரபாகமாக இருந்ததுனால நான் உங்களுக்கு அப்படியே லாங் ஸ்டிச் போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணுற ப்ளவுஸு எப்படி வருதோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாங் ஸ்டிச் போடுங்க. இல்லை கரபாகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் இது கையினோட அளவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இது துணியும் வந்து 80 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக. அடுத்தது அகலம் ஆல்ரெடி கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இங்கே வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா 3 இன்ச்சு உயரத்தில் இன்ச் குறைச்சி கையை குறைஞ்சி கரெக்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிசுறு துணிகளெல்லாம் இருக்குது, இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணி வெட்டிடலாம். கைக்கு நம்ம இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஜாயின் கொடுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன், நான் கொடுத்துட்றேன். அதை உங்களுக்கு இப்போதைக்கு இதை காமிக்கிறேன். இந்த பட்டியில் தைச்சதில் மீதி துணிகள் வரும், அதில் கொஞ்சம் இந்த பக்கமாகவும் ஜாயின் பண்ணிட்டான்னா கரெக்டாக போயிடும். நம்ம ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நம்ம இன்னொரு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். குறைஞ்சி எடுத்தாச்சு, கைக்கான வேலைகளும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பட்டி. இப்போ பாருங்கள், 2 துணி இருந்துச்சு இல்லையா, உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று, சேம் அதே கலரே வரும். உள்ளுக்குள்ளே போகிற 2 துணிகள் தான் வேறு கலர் இருக்கும். இப்போது பட்டியை விரித்து ஓப்பன் பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க. இதே மாதிரி இங்கே பாருங்கள், இதையும் ஓப்பன் பண்ணி 2 பட்டியையும் நாம் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதையும் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அங்கங்கே ஒன்றா இது பண்ணிட்டு இல்லாமல் அப்படியே வரிசையில் நம்ம தைக்கும்போது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போ இந்த கழுத்து பீஸில் இந்த பிசுறுகள் வருது இல்லைங்களா, இதை எல்லாத்தையும் நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தை இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்து ரெடியான இடத்துல, எல்லாம் ரெடியான இடத்துல வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த டாட் பிடிச்ச இடத்த நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பேக்கில் நம்ம ஒரு டக்கு தான் பிடிச்சிருந்தோம் இல்லைங்களா, இன்னொரு ஷோல்டரில் அடுத்த டக்கையும் நம்ம பிடிச்சிடலாம். இதுதான் ஃபார்மாலிட்டி. இந்த பட்டியை நான் இப்போ அப்படியே எடுத்து வைக்கிறேன். எந்த அளவு தேவைப்படுதுன்னு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, டாட் பிடிக்கிறதுக்கு. இதை மார்க் அடுத்த டாட்டு, சென்டர் டாட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது பெரியவங்க ப்ளவுஸுன்றதுனால நான் கொஞ்சமாக தான் டாட் பிடிக்கிறேன். நீங்கள் யாருக்கு தைக்கிறீங்களோ அதை பொறுத்து, அவங்க எப்படி கப் சைஸ் எல்லாம் வச்சு ப்ளவுஸ் போடுவாங்களோ அதை பொறுத்து டாட் பிடிங்க. இங்கே இது கிராமம் அப்படின்றதுனால பெரியவங்கள்லாம் வந்துட்டு டாட் தொப்பியாட்ட பெருசாக பிடிச்சி கொடுத்துட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக இது என்னது இப்படி இருக்குது, கரகாட்டக்காரி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு. இது வந்து
ப்ளவுஸ் கொடுக்குறவங்களோட மாமியாருன்னு சொன்னாங்க நம்மக்கிட்ட. அவங்களே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அவங்க மாமியார்னால் ரொம்ப வயசானவங்களாக தானே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நான் ரொம்பவுமே சின்னதாக தான் பிடிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்கு நீங்கள் தைக்கிறீங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு டக் பிடிங்க. அடுத்தது இந்த ஆம்கோல்லேருந்து வர்ற டாட்டு இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலேயே இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட கொண்டு வர வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ஒரு இது விழும். நம்ம இந்த இடத்துல இதை கொண்டு வந்துடலாம். ரொம்ப கூமாச்சியாக கொண்டு வர வேண்டாம், ஏன்னா இது பெரியவங்க. அதனால் இப்போ டாட் பிடிக்கிற வேலை. இந்த பக்கமும் அதே மாதிரி இதை லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா இப்படி வரும். ஒரு 1.5 இன்ச்சு மேலே கொண்டுட்டு வந்து இந்த டாட் பிடிக்கிறத முடிங்க. இதை 2 தையல் போட்டுக்கோங்க. எல்லா டாட் பிடிச்ச எல்லா பகுதிகளையுமே 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு பட்டி அடுத்தது இப்போ பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? பட்டி எந்த அளவு இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம். இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும். இப்போ நம்ம இதை போட்டு பார்க்குறோன்னு வைங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறமா எவ்வளோ தூரம் இருக்குது கரெக்டாக போட்டால் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பட்டி வேணும். இப்போ இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு நீங்கள் டேப்பில் நோட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2.5 வருது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும். நம்ம ஒரு 3 இல்லைன்னா 3.25 அந்த அளவு பட்டி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பட்டியை நம்ம அப்படியே வெட்டாமல் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதையே வந்து 3 இல்லைன்னா 3.25 அந்த அளவில் கட் பண்ணிடலாம். இது பெரியவங்க ப்ளவுஸுன்றதுனால 3.25 வச்சுருவோம். சின்ன பொண்ணுங்க ப்ளவுஸாக இருந்தால் 3 வைக்கலாம். இவங்க பெரியவங்க வயசானவங்கிறதுனால பட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தப்பு இல்லை. இங்கேயும் அதே மாதிரி 3.25 மார்க் பண்ணிக்கலாம். 3.25 கரெக்டாக 3.25 இருக்குது. இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்லேருந்து ஒரு இன்ச்சு மட்டும் கீழே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு இதை ஒரு வளைவாக வரைஞ்சிக்கோங்க. பட்டியை நான் சொன்ன நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். முதல்லையே கட் பண்ணி வளைவு கிளைவு எல்லாமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி வைக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. தைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பட்டி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ணலான்னு நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அதை நான் உங்களுக்கு காமிச்சும் கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் மீறி இருக்குது பார்த்தீங்களா, இதையை நம்ம கைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துணியாக கொடுத்தாங்கன்னா கூட நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு இது தான். இந்த பட்டியில் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இப்படி வெட்டி விட்டுருங்க. இது அந்த இடத்துல எதுக்கு வெட்டுறதுன்னா இந்த பகுதியில் வந்து கரெக்டாக பொருந்தி நிற்கும். அதுக்காக அதை கட் பண்ணி விடுறோம். இப்போ பாருங்கள், நான் பட்டி வந்து எப்போவுமே பிசுறு இல்லாமல் தான் தைப்பேன். 4ஆக இருக்கிறத 2ஆக எடுத்துக்கோங்க. மேலே இந்த துணியை வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே இந்த துணியை வைங்க. வச்சுட்டு நான் தைக்கிற மெத்தட் இது, பிசுறு இல்லாமல் தைப்பேன். உங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு பிசுரோடு தான் தைக்க வரும் அப்படின்னு சொன்னால் பிசுரோடவே தைச்சிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இப்போ இது ஒன்று மட்டும் தைச்சி காமிக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியில் ஒரே தையலில் வேலையை முடிக்கிற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து மேலே இருக்கிறத விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே தையல்லையே வேலை முடிக்கும். இங்கே இதை எடுத்துக்கிறீங்க, இதனோட மேல் பகுதி எடுத்துக்கிறீங்க, இங்கே வைக்கிறீங்க. இதை எடுத்து இதை உள்ளே விட்டு இங்கே மேலே வச்சுக்கிறீங்க. இதுதான் பிசுறு இல்லாமல் பட்டி தைக்கிற மெத்தடு. ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இதை தைச்சி பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ளவுஸ் ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது தைக்கிறதும் ஈஸி தான். நமக்கு இந்த பட்டிக்கிட்ட ஒரு ஓவர்லாக் போடுற வேலையும் நமக்கு இருக்காது. பிசுறாக கஸ்டமருக்கு அந்த இடத்துல உறுத்தலாக இருக்கிற மாதிரியும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பட்டியை தைக்கிறதுல இப்போ நம்ம ஒத்தையாக தைக்கிறது காமிச்சு கொடுத்தேன் இல்லைங்களா. இப்போ ஒத்தையாக ஒரு தையல் போட்டுட்டிங்க. இதை உள்ளே தள்ளிட்டு இந்த பக்கமாக இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரே தடவையில் அந்த மாதிரி தைக்க முடியாதவங்களுக்கு இந்த மெத்தடு நான் சொல்லி கொடுக்குறேன். 2 தையல் ஓட்டணும். அதில் ஒரு தையல் வந்துடுச்சு, பட்டி ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதில் 2 தையல் வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக பழகிறவங்க நீங்கள் 2 தையலே ஓட்டி பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே தடவையில் தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் நாள் ஆக நீங்கள் பழகிக்கோங்க. இந்த பட்டியும் அப்படியே அதே தையல்லையே நான் தையல் ஓட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு
இது மாதிரி இருக்குது. இதை இப்படியே நம்ம வெளியில் எடுத்தோன்னு சொன்னால் இந்த துணி பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தது பூரா அப்படி வெளியில் வந்துடும். எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். இங்கே இந்த பட்டியிலையும் உங்களுக்கு பிசிறு இல்லாமல் இருக்கும். நம்ம இது மேலே ஒரு படிமான தையலும் போட்டுடலாம். 2 சைடும் அதே போல் இதையும் வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரு படிமான தையலை நம்ம போட்டுடலாம். ஒரு ப்ளவுஸு, சாதாரண ப்ளவுஸு எப்படி ஃபார்மாலிட்டிஸ் படி தைக்கிறது அப்படின்ற வீடியோ தான் இது. இதனோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு இதனோட முன்னாடி இதில் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். சுலபமாக 4ஆக மடித்து போட்டு எப்படி தைக்கிறது அப்படின்றத. அடுத்தது கொக்கி வைக்கிறதுக்கு, கொக்கி வைக்கிற பட்டி இந்த பக்கமாக ஃபஸ்ட்டு மேலே வச்சு கீழே வந்து கொக்கி துணியை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. அடுத்தது இதுக்கு கூக்கு வீப்பட்டி வைக்கிறதுக்கு இதை கீழே வைங்க. இதனோட உள்பகுதியை இது மேலே வைங்க. இந்த இடம் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு தடவைக்கு 2 தடவை இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறதா வெளியில் வைக்கிறதான்றது இந்த தப்பு பிகினர்ஸ்க்கு வரும். தைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு வராது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இப்படி ஒரு கீறல் போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு உள்ளே மடக்கி கொடுங்க. உள்ளே மடக்கி கொடுத்து ஒரு படிமான தையல் போட்டு வாங்க. கீழே இருக்கிற பிசுறு இருக்குது இல்லைங்களா, இதையும் கட் பண்ணிடுங்க. இதுலேயும் கொஞ்சம் பிசுறு இருக்குது, கையோட கத்திரி இருக்கும்போது அதையும் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஸ்பீடாக டைம் வேஸ்ட் ஆகாமல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த படிமான தையல் போட்டுகிட்டே வரும்போதே கீழே மடக்கி கொடுத்துருங்க. அந்த பிசுறு இருந்த துணியை நம்ம மடக்கி விட்டுட்டோம், மடக்கி வந்துருச்சு. அடுத்தது இந்த பக்கம் தைச்சிருங்க. கரெக்டாக ஒரு லென்த்து அப்படியே ஓரத்துலேயே தையல் ஓட்டிடலாம். அடுத்தது வீப்பட்டி தைக்கிறது. நெக்ஸ்ட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா அது வந்து கழுத்து தைக்கிறதுக்கு அந்த இடம் போயிடும். அந்த இடத்துல கொக்கி வச்சிங்கன்னா மேல் கொக்கி தெரியாமல் போயிடும், உள்ளே போயிடும். அதனால் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கொக்கி ஃபஸ்ட்டு வீப்பட்டி கொக்கி மாட்டுறதுக்கான வீப்பட்டியை 1/4 இன்ச் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒவ்வொரு ஜாக்கெட்லேயும் 5 கொக்கி வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 கொக்கி வந்து அந்த பட்டிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளேயே கவர் ஆகணும். ஃபஸ்ட்டு 3 கொக்கியும் அந்த பட்டிக்கு மேலே இருக்கிற இடத்துலையே கவர் ஆகணும். 2வது 4வது 5வது கொக்கி மட்டும்தான் பட்டிக்கு கீழே வரணும். அந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு மேலே தூக்கிட்டு போகுது, கை தூக்குனா மேலே தூக்குது, அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வராது. இதுலேயும் லாஸ்ட்டில் கீழே இந்த பிசிரை உள்ளே மடக்கி விட்டு லாஸ்ட் வீப்பட்டியை நான் வைக்கிறேன். லாஸ்ட் வீப்பட்டி வைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரிஞ்சு வராமல் 2 தையல் கெட்டி தையல் போட்டு விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் ஜாயின் பண்ண வேண்டியது கை தான். கைக்கு நம்ம ஒரு பக்கம் ஜாயிண்ட் கொடுத்து வச்சுருந்தோம், கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்ததுனால நம்ம இன்னொரு சைடும் நம்ம இந்த துணியை ஜாயிண்ட் கொடுத்துர்லாம். அப்போ தான் பத்தும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இல்லைங்களா, அவ்வளோ வெஜ்ஜில் தைச்சி கொடுத்தா கொஞ்சம் நாள் ஆனோடனே பிரிஞ்சு வரும். நம்ம கொஞ்சம் துணி இத்தினூண்டு இருக்குது, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுக்கணும். உடனே இது தைக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது இந்த பகுதி எப்படியும் அவங்களுக்கு கையில் வந்துட்டு வராது, அதனால் நான் இதோட விட்டுறேன். விட்டுட்டு இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கட் பண்ணிடலாம். இப்போது இந்த பாடி கிளாத்தில் கை கரெக்டாக இருக்கா, ஆம் ஹோல் சுற்றளவெல்லாம் கரெக்டாக மேலே கீழே இல்லாமல் வருதான்னு செக் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா கொஞ்சமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சமாக குடஞ்சி வெட்டிக்கலாம். இதனால் பெரிய மிஸ்டேக் எதுவும் வந்துடாது. இப்படி இருக்க என்ன பண்ணுறதுன்ட்டு பிகினர்ஸ் நீங்கள் ரொம்ப யோசிக்கவும் வேண்டாம். இந்த முன்னாடி கையையும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி எடுத்துருங்க. ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணலாம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக். இந்த கைக்கு இது வராது, அடுத்தது இதுக்கு தான் வரும்.
அதை கவனமாக வச்சு தான் எந்த பக்க கைக்கு முன் கையும் ஒன்றா வரணும், பின்னாடி கையும் ஒன்றா வரணும். அதை வந்து கை தைக்கும் போது பிகினர்ஸ் வந்து ரொம்பவே மனசில் வச்சுக்கோங்க. இதையும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக போட்டு பாருங்கள். தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் சும்மா லைட்டாக மட்டும்தான் மேலே இருக்குது. இதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த முன்கையையும் லைட்டாக பண்ணிக்கோங்க, ரொம்ப வெட்ட தேவையில்லை. இப்போ இதில் வந்து கையை நம்ம ஜாயின் பண்ணலாம். கையினோட சென்டர் இருக்குது இல்லைங்களா, நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த சென்டரை இந்த ஷோல்டர்னோட சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கைக்கும் இந்த ஷோல்டருக்கும் துணி கரெக்டாக இருக்குதான்னா இங்கே பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணதுனால கரெக்டாகவே இருக்குது. ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா பத்தாது. இப்போ ஒரு கையை நான் வைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சில் ரொம்ப இழுத்து பிடிக்காமல் தைச்சிட்டு வாங்க. இழுத்து பிடிச்சிங்கன்னா கைப்பகுதியில் சுருக்கு விழ ஆரம்பிக்கும். 2வது தையலையும் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஓவர்லாக் மிஷின் வச்சுருக்கிறவங்க கையில் எல்லாம் ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து இந்த கை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கையெல்லாம் தொடர்ந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பிசுரை மட்டும்தான் கொஞ்சோண்டு வெட்டணும். இதில் கரெக்டாக வச்சு இது அளவுக்கு வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டு இந்த கையும் அதே போல் இந்த ஷோல்டரும் இந்த கையினோட சென்டர் பகுதியும் கரெக்டாக வச்சு இப்படியே அளவுகள் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்படியே தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் முன்ன பின்ன இருந்தால் அதில் பெரிய மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம். இதையும் அதே போல் நான் ஒரு 1/4 இன்ச்சில் கையை பாடி துணியில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். மெதுவாக நிறுத்தி தேய்ங்க. இதையும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம. இப்போது இந்த இடத்துல நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து மேலே கீழே சைடு வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்படி வச்சு இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் கரெக்டாக வருதா, இந்த தையல் வந்து இப்படி முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வருதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கையிலையும் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிங்கன்னா கடைசியில் ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நான் இங்கே ஜாயின் பண்ண போகிறேன்னா இங்கே வந்து கொஞ்சமாக 1/4 இன்ச்சு துணி மேலே இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த கை தைச்சிருக்கிறோம் இல்லையா, இங்கே எவ்வளோ மேலே இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு மேலே இருக்குது. அந்த 1/4 இன்ச்சை இன்னும் கொஞ்சம் பிடிச்சி கையை கொண்டுட்டு வாங்க, சரியாக போயிடும். அவ்வளோதான். இந்த மிஸ்டேக் வந்துச்சுன்னா எதை பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் முழிப்பாங்க. அந்த ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம், நான் முன்னாடியே நிறுத்திட்டேன். அதையும் 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அதை கொஞ்சம் குடஞ்சி எடுத்து வெட்டிடலாம். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு சாய்ஸ் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது முதல் தைச்சது, இது அதுக்கப்புறம் தைச்சது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ துணி தேவையில்லைங்க, நம்ம இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இங்கே கொண்டு வந்து நான் நிறுத்திட்டேன், மேலே வரைக்கும் நான் கொண்டு போகலை. இப்போ நம்ம இதில் இடுப்பு சுற்றளவை அளவு எடுக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம், பின்னாடி பேக் தட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதிலேருந்து இது வரைக்கும் வச்சு நம்ம மார்க் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் வருது. 2 சைடும் அதே போல் மார்க் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அதிகமாக துணி விட்டு தைக்கலை, ஏன்னா இது ஒரு 75 சென்டிமீட்டர் தான் இந்த துணி இருந்துச்சு, அதனால் துணி ரொம்ப ஜாஸ்தி விடலை. இப்போ இந்த பட்டியிலிருந்து வி பட்டியிலிருந்து இப்படி தான் அளவு எடுக்கிறேன் நான் பாருங்கள், இங்கே வந்து இங்கே இருக்குது. இப்போது இதை நம்ம தைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஒரு டவுட் வர்றதுக்கு, பிகினர்ஸ்க்கு இதில் ஒரு டவுட் வரும். ஏங்கா இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இப்போ என்ன பண்ண முடியும், இதையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது, இதையே இங்கேயே கரெக்டாக வச்சுட்டு
இப்போது இந்த பகுதி இங்கே இருக்குது, இந்த பகுதி இங்கே இருக்குது, ரெண்டுக்கும் சென்டரு இது. நீங்கள் இந்த சென்டரில் பிடிச்சிங்கன்னா அளவு வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அளவு கரெக்டாக போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கை சுற்றளவு எவ்வளவு, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் தையல் தான் அடிக்கிறதுனால கை சுற்றளவு எவ்வளோன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். 5.5 இன்ச் வருது. 5.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம தைச்சு கொண்டு வந்துடுவோம். கரெக்டாக நேராக வச்சுக்கலாம். நீங்கள் 5.5 இன்ச்சில் கையை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. பழக்கம் இருக்கிறவங்க கோடு போடாமையே கூட கொண்டு வரலாம். இதை நான் தைச்சி முடித்ததுக்கப்புறமா நான் ஓவர்லாக் பண்ணி தான் கொடுப்பேன். நீங்களும் ஓவர்லாக் பண்ணுற மிஷின் வச்சுருக்கிறவங்க ஓவர்லாக் பண்ணியே கொடுங்க. நம்மளோட ப்ளவுஸோட ஃபினிஷிங்கை நம்ம பக்காவாக பண்ணும்போது நம்ம அவங்கக்கிட்ட அமௌண்ட் கேட்கும்போது நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக கேட்கலாம். இவ்வளோ கொடுங்க, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த பட்டினோட அளவும் இவ்வளோ வருது. இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் வருது. எவ்வளவு, ஒரு 1/4 இன்ச்சு தான் வித்தியாசம் வருது. அந்த 1/4 இன்ச் ரெண்டுக்கும் சென்டரில் நம்ம இதை தைக்கும்போது அந்த 1/4 இன்ச்சும் கரெக்டாக கவர் ஆகிடும். நான் இதுக்கு ஒரு தையல் போட்டதோடு நான் நிறுத்திக்கிறேன். 3 தையல் போடணும். நீங்கள் 3 தையல் வந்துட்டு எல்லாருமே 3 தையல் போட்டுக்கோங்க. நான் இது வீடியோன்றதுனால நான் ஒரு தையலோடு நிறுத்திட்டு நெக்ஸ்ட்டு கழுத்து எப்படி தைக்கிறதுன்றதை காமிக்கிறேன். இப்போது 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன். கரெக்டாக இதெல்லாம் நேராக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படியே தைச்சிட்டு வரேன். 5.5 இன்ச்சில் கொண்டு வந்து முடிச்சாச்சு. ஆல்ரெடி இந்த பிசுரெல்லாம் நான் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ப்ளவுஸை நம்ம திருப்பிக்கலாம். உடம்பு ஜாயின் பண்ணியாச்சு. 3 தையல் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. இப்போ வந்துட்டு கழுத்து ஜாயின் பண்ணும்போது செக் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஊக்குப்பட்டியும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக கீழேருந்து இப்படி செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தது அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, இது கொஞ்சோண்டு மேலே இருக்குது 1/4 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கழுத்து வச்சா தான் அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா கொக்கி மேலே கீழே வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதை எடுத்துக்குவோம். இந்த கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு கிராஸ் பீஸை கீழே வைங்க. இதுக்கு மேலே இந்த துணியை வைங்க. துணியினோட நல்ல பகுதியும் கிராஸ் பீஸும் கீழே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக ஒரு தையல். கிராஸ் பீஸை நீங்கள் ரொம்ப இழுக்க வேண்டாம், மினிமமான இதுலேயே பண்ணிட்டு வாங்க. என்னோடய சேனலில் இதே மாதிரி பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரியான வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே என்னோடய சேனலுக்கு வரவங்க ஒரு வாட்டி போய் பாருங்கள். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய அதில் இருக்குது. எல்லாத்தையுமே பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். புரிகிற மாதிரி, எல்லாத்துக்கும் ரொம்ப புரிகிற மாதிரியான தெளிவான ஒரு விளக்கத்தோடு தான் நான் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். அதனால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் கொடுங்க. ஏதாவது நான் உங்களுக்கு வேறு இந்த வீடியோ நீங்கள் போடுங்கக்கா அப்படின்ட்டு தோணுறவங்க அந்த வீடியோ போட சொல்லி கூட எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் போடுறதுக்கு போடுவேன். கண்டிப்பாக போடுவேன். முயற்சி பண்ணுறேன்னு சொல்ல வரல, போடுறேன்னே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். இப்போ நம்ம இந்த கழுத்தை தைக்கிறதும் எல்லாத்துக்கும், இந்த கழுத்து தைக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் முடிச்சு காமிக்கணுன்றதுக்காக நான் இதை தைச்சு காமிக்கிறேன். கீழே கழுத்து பீஸை வச்சுட்டு மேலே ப்ளவுஸை வச்சு ஃபுல்லாக ஒரு நெக்கு இழுத்து பிடிக்காமல் லெவலாக வச்சே கொண்டு வரோம். நம்ம இழுத்து பிடிச்ச மாதிரி பண்ணும்போது தான் இந்த சுருக்கு வர்றதெல்லாம் வந்து அந்த இழுத்து பிடிச்ச மாதிரி தைக்கும்போது தான் வரும். நம்ம ஒரு லெவலாக கொண்டு வரும்போது அந்த சுருக்கு விழுறது அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. சுருக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் வராது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து இந்த பிசுறுகளை நூலெல்லாம் வெட்டிடலாம். நம்ம வெட்டிட்டு இப்போ இதை வந்து இது மேலே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி கரெக்டாக இந்த தையல் மேலேயே ஒரு 1/4 இன்ச்லேயே இந்த தையல் மேலேயே தையலை கொண்டுட்டு வரணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்கெம்மிங் பண்ணுறதுல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளவுசஸில் எல்லாம் அதில் எவ்வளோ தூரம் இருக்கும், ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரியே வச்சு தைச்சிட்டு வாங்க.
ஃபுல்லாக கீழே கடைசியில் லாஸ்ட் வரைக்குமே தைச்சிட்டு கொண்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி என்னோடய வீடியோஸுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கூட எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போது நம்ம இதை கழுத்தை 2 தடவை தைச்சி முடிச்சாச்சு. இதில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக துணி இருந்துச்சுன்னா இப்படி லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை நம்ம மடக்கி அடிக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த ஜாயின் பண்ண இடத்துலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதை இப்படி மடிங்க. மடித்து ஒரு தையல். இதை டபுள் ஸ்டிச்சு போடலாம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு அதை மடக்கி அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு தையலும் மேலே ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு லாங் ஸ்டிச்சாக போடணும். இவங்களுக்கு தையல் தான் கேட்டிருக்காங்க. துவைச்சா சீக்கிரமாக ஹெம்மிங் போயிடும், வேண்டாம், இது பெரியவங்க தானே, அதனால் அவங்க ஹெம்மிங் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஹெம்மிங் கேட்குறவங்களுக்கு நீங்கள் இதையே லாங் ஸ்டிச்சாக போட்டு ஹெம்மிங் பண்ணி கொடுங்க. ஹெம்மிங் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டபுள் ஸ்டிச்சாக போட்டு முடிச்சு கொடுங்க. அவ்வளோதான். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் முடிக்கும் போதும் இந்த ஓரத்தில் உள்ளே மடக்கி இப்படி இதை உள்ளே மடக்குனா ஃபினிஷ் பண்ணுறது அவ்வளோதான், முடிஞ்சுது. இது மேலே நான் இன்னொரு படிமான தையல் போட்டுட்டு வர போகிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி நம்ம முடித்தாச்சு. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நான் ஒரு பழைய ஃபார்முலா இது, அந்த ஃபார்முலா படி உங்களுக்கு அழகாக நான் இதை முடிச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை போட்டு பார்த்து எல்லாருமே இந்த ப்ளவுஸ் சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி அப்படின்றது இந்த ஃபார்முலா படி தைச்சிட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தைச்சிங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸு உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கு இல்லாமல் எவ்வளோ அழகாக எவ்வளோ சீக்கிரத்தில் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். இதுவும் இந்த கையிலெல்லாம் நம்ம ஜாயிண்டெல்லாம் பண்ணலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் முன்னாடியே கூட நமக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்களா ப்ளவுஸ் எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.